Hello everyone, welcome back to Story Joy of Thomas. இந்த வீடியோவில் தெரியல பை என்ன பண்ணி அப்படிங்கிற ஒரு ட்ராமா போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஒரு ட்ராமா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இளவரசருக்கு திருமணம் ஆக போகுது. அதோட கதை சைனீஸில் எப்படி மேரேஜ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம ட்ராமாவில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. வெளியே கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய புது ட்ராமாவை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து பார்க்கறது மறுபடியும் போகலாம். ஸோ இப்போ ஓப்பன் சயின்ஸில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவரச ஃப்ரெண்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இளவரசர் வந்து வாசிச்சுருக்கிறாரு. அந்த வாசிக்கிற இசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இசை அதாவது இளவரசரோட ஃப்ரெண்ட் அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வாசிக்கிற ஒரு சந்தோஷம் அமைதி இல்லை, நீ ஏதோ மனக்குழப்பத்துலேருந்து வாசிக்கிறா, அதனால் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு நான் வந்து நிறைய திசையை திரும்புற மாதிரி நான் வாசிச்சுருக்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இளவரசர் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் வாசிச்சு முடிச்சுட்டு ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம இளவரசி பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று பயன்படுத்திருக்கிறோம், அது எந்த பொருள் அப்படின்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. கட்டாயமாக வந்து நம்ம இவரோட ஃப்ரெண்டு இருக்கிறாரு. யார் அப்படின்னா நம்ம இளவரசரோட ஃப்ரெண்டு இருக்கிறாரு. இவர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பாவுக்கு இதே மாதிரி ஒன்றாச்சு, அது மாயமுன்னாலும் வந்துடும், அதனால வந்து எப்படி அது கண்ணு முடிச்சோன்னு போயிட்டாரு யாரோ ஒருத்தர் பெரியவர் அப்படின்னு வந்து சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தெரியுது இது வந்து அவர் வந்து இதை நம்பாட்டிடாரு, எது சொன்னாலும் நம்மள. சரி அதை வந்து இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. அடுத்த டைம் கட் பண்ணிட்டு பார்த்தா இவன் இருக்கிறான் ஹிங்கு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருக்கிறான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இது வந்து இளவரசிக்கு ரொம்ப புரியும் போல என்னமோ. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு வந்து இளவரசருக்காக ஏதோ பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறா. இளவரசர் வெளியே வந்து பார்க்குறாரு, நீ இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த உங்களுக்கு நான் கையால் செஞ்ச இது வந்து ஹாரி ஒர்க். இவங்க வந்து ஹாரி ஒர்க் தான் நிறைய பண்ணுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வகையில் வந்து இவங்க வந்து செஞ்ச இளவரசருக்காக பரிசு கொண்டு வந்திருக்கிறாரு. இளவரசர் வாங்காமே அப்படி இருக்கிறாரு. அது இவங்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து சொல்றது புரியுது, நம்ம கல்யாணத்துக்கு இப்போதைக்கு இல்லை, நீங்கள் வந்து இளவரசத்துக்கோட சேர்ந்தவன், நான் லோக்கல் சேர்ந்தவன், அதனால கல்யாணத்துக்கு இப்போதைக்கு நம்ம அதை மொத்தம் நான் பேச வரல, இந்த பரிசு கொடுத்து போகலாம் தான் நான் பேச வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல. புரியுது, நீ அழகானவன், தெளிவான பொண்ணு, அதனால வந்து சின்ன வயசுல வந்து நம்ம ரெண்டு பேரும் பழகிருக்கோம் நம்பருக்காகட்ட, இப்போதைக்கு நம்ம அதை சொல்ல முடியாது, விதி ஏதோ அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு மேலே மனசு இருக்கும் போது இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இளவரசரோட அசிஸ்டண்டோ நல்ல இளவரசியோட அசிஸ்டன்ட் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன இளவரசி எதுவும் தப்பா ஏதோ பண்றீங்களா அப்படின்ட்டு. இங்க பாருங்க என் மேல ஏதோ வச்சு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு ஏதோ மாறியா இருக்கும், ஒரு பண்ணாம இருந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அடுத்த நாள் பண்ணாம குருக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு மாறியா இருக்கும் அப்படின்னு இளவரசி சொல்ல. இளவரசி பேர் பார்த்தீங்கன்னா மின்கியூ. இவன் வந்து சொல்லிட்டே இருக்கிறான். மின்கியூ சொல்ல பேசிட்டு இருக்காங்க. நேரத்தில் கரெக்டாக நம்ம இளவரசர் வந்துறாரு. இளவரசர் வந்து அந்த பொண்ணை பற்றி சொல்றாரு, இந்த பொண்ணு மேலே என்ன எனக்கு பயன்படுத்துற மாதிரி இவருக்கு நீ பயன்படுத்த போறியா அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி நீங்கள் ரெண்டு பேர் வெளியே போங்க, நான் இளவரசி கூட தனியாக பேசணும் இளவரசர் சொல்லு. அவங்க ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது வந்து நீ ஒன்று மட்டும் சொல்லு, நீ எதை வச்சு பயன்படுத்தின அப்படின்ட்டு. ஏன் எதை வச்சு பயன்படுத்தினா உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு இளவரசி சொல்லு. நீ இல்லை ஏதோ நான் கிட்ட ஏதோ பழைய ஞாபகங்களை கொண்டு வந்த மாதிரி நீ பயன்படுத்தினேன், அந்த பயன்படுத்துறது என்னதான் சொல்லு அப்படின்ட்டு நம்ம இளவரசர் கேட்குறாரு. இதெல்லாம் விஷயம் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்க, நீ எதெல்லாம் பயன்படுத்தின அந்த பொருள் காட்டு அப்படிங்கும் போது கரெக்டாக நம்ம இளவரசி வந்து பூத்தொட்டியில் வந்து அந்த பொருளை போட கரெக்டாக திரும்பி பார்க்குறாரு நம்ம இளவரசர். சரி இதில் தான் போட்டுக்கலாம், நம்ம எப்படியாவது எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணு, சரி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சமைக்கிறேன், ஆனால் நீ எனக்கு வந்து ஏதோ பழைய ஞாபகம் இப்போ இல்லை, திரும்ப அந்த ஞாபகம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. சரி சத்தியமாக போச்சு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அடுத்த சமயம் வந்து அந்த பொண்ணு இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரிவல் கொண்டு வந்த பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக பேர் ஷீஜோ அப்படின்ற ஒரு பேர். இந்த பொண்ணு பேர் வந்து எல்லாம் தப்பாக சொல்லணும் கமெண்ட்ஸில் வந்து இல்லைன்னா நேமில் டிஸ்கிரிப்ஷன் போஸ்ட்டில் வந்து மிஷன் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறா. எதுக்காக அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ தப்பாக ஏதோ பேசினாங்கன்னு போகணும், அதை சாக்காரிட்டு இந்த பொண்ணு முடி வெட்டிடா. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து முடி வெட்ட போகும்போது கரெக்டாக வந்து இந்த பொண்ணோட ஒரு அசிஸ்டன்ட், அதாவது அந்த அவங்க இருக்கிறோட ஒரு இளவரசர் வந்துறாரு. இதை வந்து யார் அப்படின்னா நம்ம இளவரசர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, ஹீரோவோட அண்ணா தான் இவர்கிட்ட வந்து நீ என்ன காரியம் பண்ண போகிறோம், இப்போதைக்கு எதுக்கு முடி வெட்டுறேன் அப்படின்னு. பரவாயில்ல என்ன இருந்தாலும் முடி வெட்ட போகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் கூட வருவார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு சரி நீ முடி வெட்டுறத ஒமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடி வெட்டிடாரு. முடி வெட்டிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அந்த பொண்ணு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர், என் மனசில் தான் எடுப்பதில்லை, அதனால வந்து உங்களை தான் எது டிஸ்டர்ப் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டு அடுத்த நாள் வந்து கல்யாணம் ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளவரசி அப்போ தான் தோன்றிருக்காங்க. இளவரசி தோன்றிருக்கும் அசிஸ்டன்ட் போட்டு வாங்க சீக்கிரம் கொடுங்க, எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணுற மணிப்பெண்கள்லாம் வந்துருக்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இளவரசி வந்து எனக்கு நாள் என்ன நல்லதாக இருக்குதா இல்லைன்னு பார்க்கணும் அப்படிங்கும்போது எனக்கு அந்த அசிஸ்டன்ட் போட்டு சொல்கிறா, ஏன் நிச்சயம் ஏதாவது நிறுத்த போறீங்களா அப்படின்ட்டு. இல்லை எனக்கு நிச்சயம் நிறுத்திருக்காது, இப்போ வெளியே என்ன வந்தது, சரி என்ன மயக்கிறதா விடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த மணியை தேட போகும்போது மணியை வந்து அந்த பூத்தொட்டியிலேருந்து அவருக்கு பார்க்குறா. அந்த மணி வந்து காணும் தெரியல, நம்ம கையை உள்ள மாட்டிடுது. இளவரசி கை என்ன பண்றது தெரியல, உடனே புரியல, இதுக்குள்ளதான் இருந்து எப்படி காணா போன தெரியல அப்படின்னு சொல்லி கையை திடீர்னு மாட்டிடுது. இளவரசி தான் இவர் ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கிறாரு. யார் கூட நம்பர் கூட வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இளவரசர் வந்து இதை வச்சு என்னை அப்படி மைக்கணும், இது என்னதான் அப்படி வச்சு மைக்கிறாலும் தெரியல அப்படின்ட்டு ஒரு நம்பர் கிட்ட கேட்க, எப்படி உனதான் நல்லா தெரியும் உனக்கு ஏதாவது யோசனைக்கா அப்படின்ட்டு சொல்லாது. எனக்கு எது தெரியல, அது வந்து ஆள் மனசு வந்து சுத்தமாக இருக்கணும், அப்பதான் வந்து அந்த மாதிரி மைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இருக்கிறாங்களே ஒரு காமெடி. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவரோட ஃப்ரெண்டு தான். இந்த ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் மைக்கு தான் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீ வந்து எல்லாருக்கும் மைக்கிறோட நானும் ஒரு காதலி கூட போன வச்சுக்கோதே, நானும் அந்த மாதிரி தான் எதுவும் மைக்கிருப்பேன், எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை
இல்லை அப்படின்ட்டு அவர் காமெடியாக பேசுகிறாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அதை புரிஞ்சு வச்சுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அடுத்தது காட்டுறாங்க இளவரசி பாட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பொறுமையாக அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மணிப்பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மணிப்பெண்களை பார்த்துட்டு இது வந்து நாங்கள் சும்மா எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இதெல்லாம் விஷயம் நிறைய விஷயங்கள் நடத்திருக்க நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மணி பற்றி பேசிட்டு இருக்காங்க. அந்த காமெடி வந்து அந்த எங்கே தொட்டா உடனே சொல்லி நீ எங்கே தொட்டா இங்கேயா அங்கேயா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம இளவரசர் கண்டுக்காம உட்காந்துருக்கு. அடுத்தது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து எங்கே தொட்டா உன் காதல் எங்கே தொட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்க நான் யாரையும் வந்து தொடர காண முடியல, எங்கள் அம்மா அப்பா தவிர என்னை யாரும் தொடர முடியல அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் வந்து இதான் சொல்லுது. நீ பின்னால் நீ ஒர்த்து பொறுமை பாரு அப்படின்ட்டு காமெடி நிறைய சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து நிச்சயம் ஸ்டார்ட் ஆக போகுது. நிச்சயம்னா கல்யாணம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து கூட தான் உட்காந்துருக்குது. இளவரசியை உள்ள கூப்பிட்றாங்க. இளவரசியை உள்ள கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. உள்ள கூப்பிட்டோன்னே வந்து இளவரசி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட பொருளை நீங்கள் திருடி வச்சுருக்கீங்க அப்படின்னு, இப்போதைக்கு நீ பேசாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க உள்ள கூப்பிட்டோன்னே வந்து அந்த அசிஸ்டன்ட் இருக்கிறா இல்லையா, யார் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட. ஸோ இவங்க வந்து வேறு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ரவுண்டாக இருக்கிற இடத்துல வந்து அங்கே வந்து நின்றாங்க. இப்போலாம் வந்து இளவரசுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து இளவரசி வந்து ஒரு விசிறி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து விசிறி எடுக்க மாட்டான். எல்லாருமே வந்து இளவரசி பார்த்து, அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது கால் வந்து ஸ்லிப் ஆகிட்டு இதெல்லாம் பார்த்து அவங்க சிரிப்பாங்க. இதெல்லாம் சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்போ தான் இளவரசர்கிட்ட கேட்பாங்க, என்னோட பொருளை வந்து நீங்கள் திருடி வச்சிருக்கீங்களே, இப்போதைக்கு என் பொருளை கொடுங்க அப்படிங்கும் போது இளவரசர் சொல்லுவார், இங்கே பாரு இப்போ வந்து நீ எதுவும் பண்ண முடியாது, அதனால் வந்து நீ ஃபேன் விசிறி எடுக்கல, அதனால் நீ என்ன வந்து உன்னோட விசிறியே எடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. விசிறி எடுக்கும் போது சைடில் வந்து மறைச்சிடும். அந்த சைடில் மறக்கும்போது அந்த பொண்ணு காமெடியாக தான் பண்ணுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இளவரசி பார்த்துட்டு ஏன் விசிறி எடுக்க தோணலையும் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம ராஜா மேலே கொஞ்சம் கோவமாகிறாரு. இதெல்லாம் விஷயம் நிறைய விஷயம் நடக்கு. இப்போதைக்கு வந்து என்ன அந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறாங்களே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வேணும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இளவரசி கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட பொருள் வேணும்னா நீ எங்களோட டான்ஸ் ஆடி ஆகணும், இந்த கல்யாணத்துக்குன்னு சமத்தாய் வந்து நீ டான்ஸ் ஆடி ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெளியில் ஆடி தான் ஆகணும், எல்லாரும் மானத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லி நம்ம இளவரசியை வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அரசுக்காக கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து ஆடிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா இல்லையா, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கவே மாட்டேது. ஏன்னா இவன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு மேலே அப்படின்ட்டு சொல்லி பிடிக்கவே மாட்டேது. இந்த சமயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது லவ் டான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அழகாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம். அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு பிடிக்காம கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருது. இதுக்கப்புறம் இது எப்போ எந்திரிக்க போகுதுன்னு தெரியல, அது அப்புறம் சரிக்குதா. இது மாதிரி நிறைய விஷயம் நடந்துருக்கு. கொஞ்சம் முன்னாடி போய் முட்டி போட்டு வணக்கத்தை சொல்கிறாங்க. யாருக்கிட்டனா ஹீரோட அம்மா அப்பா கிட்ட வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த போய் உட்காருங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, விசிறி போடுறதெல்லாம் இல்லை, எனக்கு விசிறி போடுற டான்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டோம், அதனால் வந்து அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா சொல்ல, ஓ எல்லாம் இளவரசருக்கு பயங்கரமான பிளானிங் வச்சுருக்கு போல அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சரிங்க போய் அமருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இது மாதிரி இடத்துல மீன் மாதிரி இருக்கிறாங்க. இளவரசி வந்து அங்கே போய் சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் இரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இருக்கிறாரே ஒரு அசிஸ்டன்ட், அந்த அசிஸ்டன்ட் வந்து சாப்பிட்டு ஆரம்பிங்க அப்படின்ட்டு சொல்ல சாப்பிட அந்த இடையில பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அண்ணா இருக்கிறாரு. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ கலந்துருப்பான போல, ஏதோ வயலில் எதுவும் கலந்துருப்பான். அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து எப்படியோ கலந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இளவரசிக்கு ஒரு அதாவது ஒரு கறி துண்டு வந்து சாப்பிட்றாங்க. அது வந்து பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது பிடிக்கல. அதுக்கப்புறம் இளவரசர் கேட்குறாரு, பெரிய இளவரசர், என்ன இவங்க சாப்பிட பிடிக்கலையே எங்கள் கறி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி வந்திருக்கலாம் இல்லையா, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடணும் இல்லைன்னா திருமணத்துக்கு தப்பாக போயிருங்க, கம்ப்ளீட்டாக சாப்பிட்டா திருமணம் முடியும் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அவன் வந்து சும்மா நக்கலாக பேசிட்டு இருக்கலாம். இதை வந்து ஒரு வெளியே இதை சாப்பிட்டு தான் அவனு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது ஹீரோவோட ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, ஹீரோட ஒய்ஃப்னா யாருன்னா அதாவது ஹீரோட அப்பாவோட ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க இல்லையா, எங்கேயோ சாப்பிட பிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. புளிப்பு கரையை வந்து கொண்டு வச்சுக்கிறோம், அதனால தான் அவருக்கு பிடிக்கலாம் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஏதோ வந்து ஒரு இது ஊற்றி, அதாவது ஒரு சூப் மாதிரி இருக்குது, அதை வந்து ட்ரிப் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா கிட்ட. கரெக்டாக வந்து அதை ஊட்டி விட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவருக்கு சுத்தமாக பிடிக்கல, இவன் வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வந்து இது சாக்காடு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் போகிற மாதிரி காட்டுறாங்க. இதை வந்து சாப்பிட்டு கண்டுட்டு அந்த பொண்ணு போக கரெக்டாக வந்து அந்த இவரோட ஹீரோட அண்ணா இருக்கிறார் இல்லையா, அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா என்ன அண்ணா நீங்கள் ரொம்ப புளிப்பு கரையை வச்சிருக்கீங்க பார்த்துங்க அப்படின்ட்டு சொல்ல, அதை தெரியுதுல சாப்பிட அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்லுது, பையன் நம்ம பெரிய பையன் வந்து நமக்காக எல்லாம் செஞ்சுருக்கான், அதை பெரிய பெரிய சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதெல்லாம் வந்து அவங்க 2 பேரும் சுத்தமாக பிடிக்கல. சரி உட்காது அப்படின்ட்டு பின்னால் நம்ம அவர் ஹீரோவோட அண்ணா அசிஸ்டன்ட் எல்லாம் உட்காந்து ஹீரோ அப்பா சொல்கிறாரு எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கு அப்படின்ட்டு. அங்கே இருக்க வந்தவங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வயன் குடிச்சிட்டே பேசுகிறாரு. என்னன்னா இந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோட பொருள் டான்ஸ் ஆடலாம் கொடுப்பீங்களாமா, இப்போயே கொடுக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்க, நீங்கள் எங்களை ஏமாத்துட்டீங்களே. ஆமாம் நீ ஏமாற்றும் போது நான் உடைய ஏமாத்தினா இதான் பழிக்கு பழியா அப்படின்னு. ஏன்னா நீ பொருள் எப்போ இருந்தாலும் எங்கிட்ட தான் இருக்க போகுது, ஏன்னா என்னோட மனைவியாக போகிறது, அதனால் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பேசிட்டே இருக்கிறாரு அந்த பொண்ணுகிட்ட. இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து
ஹீரோ அப்போ தான் வைன் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. வைன் குடிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கலந்துருக்கு தான் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது வந்து நம்ம ஹீரோ வந்து வைன் குடிச்சோன்னே ஒரு மாதிரியா போகுது. அதுக்கப்புறம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் ஒரே இதில் குடிச்சா இப்படி ஆமாட்டா என்ன அப்படின்னு தெரியுது அப்படிங்கும்போது, அதாவது ஒரு தூக்கத்தை ஒரு மயக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கலந்து வச்சிருக்கானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அண்ணாக்கு எப்படியோ வேலை செய்து போல அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கான். இந்த மாதிரி சமயத்தில் தான் நிறைய விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் இளவரசருக்கு வந்து அன்போட வரதா சொல்கிறாங்க. யாருன்னா ஹீரோவோட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறாரு, ஹீரோட அப்பாவோட அசிஸ்டன்ட். இவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு, நீங்கள் வந்து அன்பு விடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அன்பு விடுறதுக்கு நம்ம ஹீரோ வந்து வெளியே அந்த இடத்துல போறாரு. அன்பு விடுறதுக்கு அந்த இடத்துல எல்லாரும் வெளியே உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஹீரோ வணக்கம் சொல்லிட்டு அன்பு எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. முதலாவது அன்பு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வார்த்தை தெரிவிச்சிருக்காங்க, அதாவது கல்யாணத்துக்கு நடத்துறதுக்காகவும், இரண்டாவது அன்பு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம குழந்தை பிறக்க போறதுக்காகவும், இல்லை வாரிசுக்காங்களுக்கும், இந்த மாதிரி மூணாவது அன்பு இந்த மாதிரி அரசுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு 3 அன்பு சேர்த்து விடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இளவரசருக்கு இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. நம்பர்களுக்கு இவர் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து ஏன் இன்னும் அன்பு விடுறதுக்கு பயமாயா, வெளியே தான் சொல்லிடும் பயமா அப்படின்ட்டு இருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்பை விடாமல் அவர் அப்படி நிற்கிறாரு. இதோட இந்த எபிசோட 3வது எபிசோடு வந்து முடிய போகுது. ஸோ இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சனால இப்போ ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் ஆன் பண்ணி கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.